இப்போ செல்ஃபோன் பார்க்காம, பேப்பர் படிக்காமல், ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகாமல் இருந்துட்டோம்னா முற்றிலும் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா தியானமே பண்ண விடாத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுவாங்க. இவன் சாமியாராக ட்ரை பண்ணுறான், இவன் ஏதோ ஒரு மாற்றத்துக்குள்ளே கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறான்னு நம்ம சுற்றி இருக்கிறாங்கள மனைவி தாயே வந்து போட்டு கொடுத்துருவாங்க வெளியில், என் புள்ள வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்னு. இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடாது. உயர்ந்த தியானம் என்னன்னா பழைய பொருளையும் எரிக்கும், புது பொருளையும் எரிக்கும். எரித்தல் தான் அதுக்கு மேரு. குப்பையை சேர சேர எரிச்சுக்கிட்டே வரும். அப்போ தானாக என்ன ஆகுன்னா இந்த எரித்தல் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றம் நடக்கும். அது இயல்பாக நடக்குங்க. நான்லாம் கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேங்க, எங்கள் குடும்பமே நான்வெஜ்ஜில் நிறைய விருது வாங்கினவங்க. அந்த குடும்பத்தில் நான் வந்து இயற்கையாக தான் விட்டேன், கடவுளுக்காக சத்தியமாக விடலைங்க. இங்கே யார் சொன்னாலும் நான்லாம் விட மாட்டேங்க. எங்கள் ஊர்லேயே போய் கேட்டிங்கன்னா வீம்புக்காக இதை செய்யாதுன்னா அதை தாங்க போய் செய்வேன். நான் இதை பண்ணாத அப்படின்னா அதை தான் போய் பண்ணுறது. புரியுதுங்களா? அதெல்லாம் இயற்கையாகவே நடந்தது, தானாக நிகழ்கிறதாங்க தியானம். அதை ஒருத்தர் மேற்கொள்கிறது எதற்காக மேற்கொள்கிறோம், அதை எப்படி மேற்கொள்கிறோம், அதை சிரத்தோடு நின்று ஒருத்தர் மேற்கொள்ளணும். நான் தான் சொல்லிட்டேன், ஒரு தகப்பன் 2 குழந்தைக்கு என்ன, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கே சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய வளர்க்கணும்னு ஒரு வைராக்கியம் இருக்குல்ல, அதே போல தான் தியானத்தை ஒருத்தன் வளர்க்கணும்னு வைராக்கியம் இருக்கும். அவ்வளோதான். உங்ககிட்ட இன்றைக்கி கொடுக்குறேன்னா ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு தியானத்தை கையில் கொடுக்குறேன்னா அதை வளர்த்து ஆளாக்க வேண்டியது பொறுப்பு உங்களுடைய. அவ்வளோதான் விஷயம். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வளர்க்கவே மாட்டுறீங்க, வளர்க்குறதுக்குள்ளே பல வேலைகளை பார்த்துடுறீங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு உபதேசம், ஒரு தியானம்லாம் எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னா அவர் அதை எடுத்துகிட்டு போய் அவர் ஒரு வேலை செஞ்சு மேம்பட்டு வருவார். ஒரு பொருள் அவருக்கு கிடைக்கல, இறைவா எனக்கு ஒன்று கிடச்சிச்சா அப்படின்னா இறைவன் என்ன செய்கிறாருன்னா ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அந்த பொருளை எடுத்து நீங்கள் மேம்படணும்ல, ஒரு செயல் செய்யணும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு வேலை எல்லாமே நடக்கும். ஆனால் நமக்கு ஒரு பொருளை ஒருத்தர் கொடுத்தாருல, அந்த பொருளை தினந்தோறும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான் விஷயம். இதுக்கு இடையில் பல குரு வரலாம், பல டிவி வரலாம், பல செய்தி வரலாம், பல சத்தங்கள் வரலாம். இதிலெல்லாம் ஒருத்தர் அகலாமல் நிற்கணும். அகண்டுட்டான்னா அது மாறி போகும்.